ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் வெறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ டேரக்டர் தாயும் பிள்ளையும் சேர்த்து வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அந்த அம்மனுக்கே தாயும் பிள்ளையும் பிரிக்க வைக்கிறதுல மனசு இல்லை போல். அதனால தான் நம்ம வெண்பா பாப்பா வேண்டுதலுக்கு ஏற்ப அவங்க அம்மாவை கண்ணில் காமிச்சிடுறாங்க. அது எப்படியா இருந்தாலும் தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அது எதுவாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் எப்படியும் அம்மா பிள்ளையாக தான் இருந்தாங்க. அதனால் நம்ம வெண்பா பாப்பா சொந்த அம்மாவாக தான் மல்லியை பார்க்குறாங்க. அதனால தான் அந்த கடவுளே வெண்பா பாப்பாவையும் மல்லியை சேர்த்து வச்சுட்டாங்க. சேர்த்து வச்ச உடனே நம்ம அரவிந்துக்கு அங்கே இருந்த எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இது, வெண்பா பாப்பா மல்லியம்மான்னு போயிட்டு கட்டி பிடிக்கிறாங்களே, இங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. உடனே போயிட்டு அரவிந்த் போயிட்டு மல்லிக்கிட்ட கேட்குறாங்க, மல்லி உண்மையை சொல்ல, அப்போ நீ தான் வெண்பா பாப்பாவோட அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மல்லி எதுவுமே சொல்லலாம். அங்கே விஜய் சாரா நம்ம அரவிந்த் கேட்குறாரு, நீங்களாச்சும் சொல்லுங்கள் சார், என்னதான் இங்கே நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. மல்லி எனக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கதா சொன்னாங்க, ஆனால் இங்கேயே வெண்பா பாப்பா திடீர்னு மல்லியை கட்டி பிடிக்கிறா, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு விஜய். நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம அரவிந்துக்கு செம பெரிய ஷாக்கு. நான் அன்னைக்கே உங்களை பார்த்து பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நிறுத்திருக்குன்னு அவசியம் இல்லை, என் குடும்பமாக அசிங்கப்பட்டிருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கேட்டதோட போயிட்டு மல்லியும் கேட்குறாங்க, ஏன் மல்லி நீயாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல மல்லி, நான் என்ன கெட்டவனா, நீ உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நான் நினச்சேனே, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்படின்னா நான் உங்கள் 3 பேருமே சேர்த்து வச்சுருப்பேனே, இப்போ இந்த அளவுக்கு நிறுத்திடுச்சுல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அரவிந்த் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது தான். ஏன்னா அரவிந்த் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருந்தாங்க. ரொம்ப நல்ல பையனாக இருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சார்கிட்ட மல்லிக்கிட்டலாம் ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. அப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் உண்மையுமே சொல்லலாம். இதில் வேறு லைஃப் பார்ட்னராக வேறு ஆக போகிறதா பிளானிங் இருந்தது. அதனால் உண்மையை சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லாதனால நம்ம அரவிந்த் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த மல்லியோட அண்ணா பாபுக்கு பயங்கர கோவம் வருது. இவன் எப்படி இங்கே வந்தான், ஐயோ போச்சே, ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி நடந்துரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு போயிட்டு நம்ம மல்லியை பலார்னு அரைகிறாரு பாபு. உடனே நம்ம விஜய்க்கு கோவம் வந்துடுது. இன்னொரு வாட்டி நீங்கள் மல்லியை அடிக்கக்கூடாது, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, மல்லி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவுமே மல்லிக்கு 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. எப்புட்றா இது, இவர் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதான் பிரிஞ்சிருந்ததில் அன்பு கூடிடுச்சு. கூட இருக்கும்போது அவங்களோட அருமை அன்பு பாசம் எதுவுமே தெரியாது, பிரிஞ்சிருக்கும்போது தானே அன்பு தெரியும். அதுபோல் தான் விஜய் சார் இவ்வளோ நாளாக மல்லி இல்லாதனால ரொம்ப பாசம் வச்சுருப்பார் போல். அதனால தான் அவங்க அண்ணன் அடித்தது கூட தாங்க முடியாமல் நம்ம விஜய் சார் பயங்கரமாக கோவப்பட்டார். பாபுக்கு செம ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாகுக்கும் செம சந்தோஷமாக, அது அப்பாடா எப்படியோ விஜய் மல்லி வெண்பா 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போய்ட்டு ஐஸ்கிரீம் கேக்கு சாக்லேட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம நாகுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு விஷயத்தில் தான் கவலை. எப்படியோ ஒரு வழியாக நாகுனால தான் இந்த குடும்பம் எப்படியோ சேர்ந்துச்சு. இவங்க 3 பேரும் இதுக்கு மேலே யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.